வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷண்முக பிரியா சமையல். இன்றைக்கி ஹோம் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். யாரோட ஹோம் டூர்னால் என்னோட அம்மா வீடை தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு சில கிளிப்பிங்ஸை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு போகலாம். அப்போ கேமரா அந்த மாதிரி ஃபோட்டோ அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் அவார்டும் வாங்கியிருக்காங்க அப்பா. எங்கள் அம்மா வீட்டில் கூட நல்ல அழகான ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், ஒரு என்தோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் அம்மாவில் கூட ட்ரெஸ் பண்ணுறது இல்லைன்னு. எங்கள் அம்மா வீட்டை ரொம்ப நீட்டாக க்ளீனாகவும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட வீட்டை பார்த்து நிறைய பேர் அவங்கள மாரி வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. இருக்கிறது என்னோடய அக்கா, அடுத்தது அம்மா, அடுத்தது அப்பா, நான் கடைசியாக இருக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து எடுத்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா வீடு நான் மெயின் ரோட்லேருந்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அது. விகே இல்லைன்னா வனிதா கார்த்திகேயன் இல்லம்னு. அப்பயே பார்த்தீங்கன்னா 1993 டிசைன்டனாக வச்சுட்டாங்க. இது கொஞ்சம் பெரிய வீடுங்கிறதுனால கேபிள்லாம் வரலாமல் இப்போ செட்டப் பாக்ஸும் அப்பா வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். விகே இல்லம். இப்போ இந்த கேட்டை திறந்துட்டு விளையாட போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட். யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா வெயிட் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருப்பாங்க. இது கார் போர்ட்டிக்கோ அந்த போகிறதுக்கு. இது ஒரு 2-3 கார் நிறுத்தலாம். இதில் ஷட்டர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளார போகலாம். இது 1971 1971 கட்டின வீடு இது. இது பார்த்திங்கன்னா சைடு கேட் ஒன்று வச்சுருப்பாங்க. வேலை செய்கிறவங்களாம் வந்தால் சைடு கேட்டாக வெளியே வர்றதுக்கு, அதாவது கொல்லைப்புறத்துக்கு வர்றதுக்காக. அதுக்கப்புறம் இது ஒரு சிட் அவுட்டு. இங்கே ஊஞ்சல் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த வழியாகவும் நம்ம கார் போர்ட்டிக்கோக்கு போகிற மாதிரி வச்சுருக்காங்க, கிளாஸ் டோர் போட்டு. இது கார் போர்ட்டிக்கோ. இது ஸ்டெப்ஸ் வச்சு இப்படியே நம்ம இதை லக்கேஜெல்லாம் இறக்குற மாதிரி வச்சுருக்காங்க அம்மா. இந்த வீடு ஃபுல்லாக எங்கள் அம்மாவோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டிருக்காங்க. இது ஊஞ்சலுங்க. இது வுட்டில். இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் இவங்க எங்கள் அம்மா சாயந்தரம்லாம் ஆச்சுன்னா இங்கே தான் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க வெளியில் அதெல்லாம் சொல்லிவிட்டு. அப்புறம் இது மெயின் டோர். இதுவும் நல்லா ஒர்க் பண்ணி வுட் ஒர்க் பண்ணது தான். ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ரொம்ப இந்த பாருங்க ஃபாஸ்ட் ஃபெரிஸ்லாம் பண்ணிட்டாங்க அப்படியே. அது மட்டும் இல்லாமல் டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க. ஏன் டைல்ஸ் ஒட்டுறாங்கங்கிறத நான் அப்புறம் உங்களுக்கு விளக்கம் தரேன். இப்போ என்ட்ரு ஆகிடுச்சு. என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்கன்னா ரைட் சைடு இது கெஸ்ட் ரூமு. இங்கே கெஸ்ட் ரூம், ஃபஸ்ட்டு கெஸ்ட் ரூம் வந்துடும் இங்கே மறக்கிறத தாண்டினோன்னே. அதுக்கப்புறம் இப்போ உள்ளார நம்ம நுழைஞ்சாச்சு. இதுதான் அம்மாவோட லிவிங் ரூம். ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி, அதெல்லாம் நல்லா தெரியுறேன். இந்த ஆர்ச் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் அம்மா வீட்டை பார்த்துட்டு. இவங்க தான் என்னோடய அம்மா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க. ஒவ்வொரு டைமும் ஒரேமாரி இருக்காதுங்க எங்கள் லிவிங் ரூம். அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க. என்னோடய அப்பாவோட பழைய ஃபோட்டோ அது. அதுவும் ஹால்லே வச்சுருப்பாங்க எங்கள் அப்பா. இந்த சோஃபா செட்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கே 1 lakh ப்ளஸ்ஸுங்க. இது வெல்வெட்லேயும் வுட்டில் செஞ்சது. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் என்னோடய அப்பா அம்மா அவங்க கல்யாணம் ஆன டைமில் எடுத்த ஃபோட்டோலாம் அங்கே இருக்கும். இது என்னோடய அப்பா அம்மா. அடுத்தது எங்கள் அப்பா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. அது எங்கள் அப்பா சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ. இங்கே நான் தான். அதுக்கப்புறம் இது மாடிக்கு போகிறது. இந்த இடம் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்குள்ளது. அப்புறம் என்னோடய அம்மாவோட ஃபோட்டோ இது. இப்போ அந்த ஃபுல் வியூவும் நீங்கள் இந்த சைட்லேருந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஒரு விஷயமும் ரொம்ப அக்கறையாக செய்வாங்க.
அப்பாவை சொல்லப்போனால் நிறைய லாங்குவேஜெலாம் கற்றுப்பாங்க. அதுமாரி புக்கு வந்து படிக்கிறேன் அப்படின்னா அந்த ஹேபிட் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்தது தான் அந்த ஹேபிட்டு. கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா நான் இப்போ கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் கலெக்ஷன் பண்ணேன்னா அதுக்கு 100% வந்து என்னோடய அம்மா தான் காரணம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அவ்வளோ கலெக்ஷன் தனித்தனியாக கலெக்ஷன் பண்ணி வீட்டையும் அவ்வளோ நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க. அதை இப்போ அப்பாவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறது பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அம்மாவுக்கு வுட் ஒர்க்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க செட்டாக இந்த மாதிரி பார்த்து தான் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா மார்பிளில் வந்து அப்படியே போடாமல் அப்பயே வந்து அவுட்லைன் அந்த மாதிரி கொடுத்து ஒயிட் மார்பிளும் க்ரீன் கலர் மார்பிளும் இது பண்ணி போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கள் வீடு இப்படியே நீட்டமாக போயிட்டே இருக்குங்க. முதல்ல நம்ம வலது பக்கத்தில் இருக்கிற பூஜை அறையை பார்த்துடலாம். எங்கள் அம்மாவுக்கு இந்த ஆர்ச்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வலது பக்கம் போகலாம். பூஜை அறையே கோயில் மாதிரி வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. அவங்க ஒரு முருக பக்தை. கார்த்திகை சஷ்டி விரதெல்லாம் அப்படி எடுப்பாங்க அவங்க. விளக்கெல்லாம் இந்த மாதிரி கீழே வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. மேலே இந்த மாதிரி ஸ்லாப் போட்டு இருப்பாங்க. மேலே பத்ரிநாத் ஹிமாலயஸ்லாம் போன ஃபோட்டோலாம் எங்கள் அப்பா எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தமாரி ரேடியோ ஒன்று இருக்கும், பாட்டு அந்த சாமி பாட்டெலாம் கேட்குறதுக்கு ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க. ஏன்னா பூஜை எல்லாம் துடைக்கிறது போனால் ஏன்னா ஏர் சர்க்குலேஷன் இல்லாததுனால. ஒரு ஜன்னல் இருக்குது அதில். இந்த முருகனோடது ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மா வச்சு பூச்சிட்ருக்காங்க. நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் ஹிமாலயாஸ் பத்ரிநாத் அந்த மாதிரி போயிட்டு வந்த ஃபோட்டோலாம் எங்கள் அப்பா போயிட்டு வந்தாங்க. அதெல்லாம் அப்புறம் பக்கத்தில் முருகன் கோவிலில் போன அந்த ஃபோட்டோலாம் எடுத்து என்லார்ஜ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு ஃபோட்டோன்னா அவ்வளோ பிடிக்கும், இஷ்டமாக. நல்ல ஃபோட்டோகிராஃபர் எங்கள் அப்பா. நல்ல ரசனை எங்கள் அப்பாவுக்கு. அப்புறம் கொஞ்சம் அந்த ஜாமான் தேவையான ஜாமான் அப்படின்னு மாரிலாம் மேலே வச்சுருப்பாங்க. ஏன்னா கணபதி ஹோமம்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ தேட வேணான்னு மேலே அந்தமாரி ஸ்லாப் மேலே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இதில். அதுக்கப்புறம் பெல்லும் இருக்கும் பார்த்திங்கன்னா. விசாலமாக இருக்கும் இந்த பூஜை அறை. நாங்கள் இங்கே தான் பொங்கல் தீபம்லாம் இங்கே வந்து சாமியாரில் உட்காந்தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் ஃபேமிலியோட. அதாவது எங்கள் அண்ணா அக்கா எல்லோரும் சேர்ந்து உட்காந்தா நாங்கள் சாப்பிடுவோம் அப்பா அம்மாவோட. அதுக்கப்புறம் இங்கே வந்து டைனிங் ஏரியா வந்தாச்சு. இது ரொம்ப பெரிய வீடுங்கிறதுனால அங்கங்கே லைட்டு போட்டு தான் காட்ட வேண்டியதாக இருக்குது. இதுதான் லிவிங் ரூம், டைனிங் ஏரியா. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஒர்க் பண்ணி தான் இருக்கும். எங்களோடது பெரிய வீடுங்கிறதால அடிக்கடி பெயிண்ட் அடிக்க முடியாதுன்னு எல்லாமே டைல்ஸ்லேயே வச்சுருப்பாங்க அம்மா. சைட் டோர் இது ஏசி போட்டிருப்பதுனால அப்பப்போ இந்தமாரி சைட் டோர் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி எல்லா டோரும் வச்சுருப்பாங்க நிறையா பார்த்திங்கன்னா. இந்த இருக்கிறது எங்கள் அப்பாவோடது. அடுத்தது இப்போ எங்கள் அக்கா காட்டிகிட்டு இருக்கிறது வந்து என்னோடய ப்ளேஸு. அதில் தான் நான் உட்காந்துருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு பக்கத்துலேயும் எங்கள் அம்மாவுக்கு நேராக தான் நான் உட்காந்துருப்பேன். ஸோ நான் சின்ன குழந்தைங்கனால எனக்கு தான் அங்கே இந்த ப்ளேஸு. அடுத்தது இது வந்து எங்கள் அக்காவோட ப்ளேஸ். அதுக்கு அடுத்தது இது வந்து எங்கள் அண்ணாவோட ப்ளேஸ். எங்கள் அப்பாவுக்கு நேராக எங்கள் அண்ணா. அடுத்தது இது எங்கள் சின்ன அண்ணாவோட ப்ளேஸ். இது எங்கள் அம்மாவோட ப்ளேஸ். இப்போ நாங்கள் டைனிங் ஏரியாவில் இருக்கோம். அப்பா அவங்க இடத்துல இருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன், நீ உட்காந்துக்கோ அப்படின்னாங்க. இப்போ நான் வந்து எங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ யார் யார் எங்கள் அப்பாவோட ப்ளேஸு, எங்கள் அம்மா, எங்கள் சின்ன அண்ணன், பெரிய அண்ணன், அக்கா, இது என்னோடய ப்ளேஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போல்லாம் எங்கள் அம்மாவோட இருக்கும்போது கலன்னு இருக்குங்க இந்த வீடு. சொர்க்கம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடம் இது. எல்லாருக்கும் அவங்க அம்மா இடம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவோட கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது பாருங்கள். நாங்கள் விளையாண்ட பொம்மையெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. இதில் பொம்மையெல்லாம் பார்த்தா என் பொண்ணுவோ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பொம்மை வந்து பெரிய பொம்மை, சின்ன பொம்மையெல்லாம் என்ன 2 பொண்ணுங்கன்ட்டு. அப்புறம் நான் தேஞ்சூர் பெயிண்டிங் வாங்கினது கூட வச்சுருப்பாங்க பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் உண்டியல், அப்புறம் சைனீஸ் பொம்மை இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருப்பாங்க. எல்லாம் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அப்புறம் பிளேட்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஐடியா பண்ணி அப்பயே வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க வெளிநாட்டில் இருந்ததுனால தான் அவங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் பற்றி விஷயம் நிறைய தெரிஞ்சு. நிறைய வெளிநாடு பார்ட்டி அது இதுன்னு போவாங்கங்க. எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன், சூப் பவுல் அது இதுன்னு வச்சுருப்பாங்க. மிச்ச ஜாமான்லாம் அப்பா வந்து மாடியில் வச்சுருக்காங்க பீரோக்குள்ளே. இந்த பாருங்கள் பீங்கான் டைப் ஆஃப் இதெல்லாம் வச்சுருக்காங்க. கெட்டில் இருக்குது. நாங்கள் ஏதாவது புதுசாக செஞ்சோம் அப்படின்னா அவங்களும் கொண்டுட்டு வந்து இதில் வச்சுருவாங்க. எங்கள் பசங்க செஞ்சதுன்னு பாருங்கள். கீழே யாரும் எட்ட முடியாத அளவுக்கு மேலே வச்சுருப்பாங்க இந்த கிளாஸ் ஐட்டம்லாம். நாங்களாம் சின்ன பசங்களை இந்த டெடி பேர்லாம் நான் தாங்க வந்து ரெடி பேர் தயாரித்தேன். இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் இது. இப்போ ஹாலை ஃபுல்லாக அப்படியே ஒரு டைனிங் ஏரியா சுற்றி காட்டுறாப்புல. எங்கள் அக்கா நான் பேசிகிட்ருக்கேன்.
எங்கள் அப்பா அண்ணங்கெல்லாம் அந்த சைடில் இருக்கிறனா அவங்களாம் அப்படியே டிவியை பார்த்துப்பாங்க. எங்களுக்கு பின்பக்கம் இல்லையா, அதனால் நாங்கள் மிரர் வழியாக அந்த டிவியை பார்த்துட்டே இப்படியே சாப்பிட்டு ஜாலியாக பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்போம். ஒரு சின்ன ட்ரேயாக இருந்தால் கூட அம்மா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தாங்க அந்த வாங்குவாங்க அந்த பொருளை. கொஞ்சம் பெருசுங்கிறதுனால அதில் வந்து பெயிண்ட்லாம் ரொம்ப அடிக்கடி பண்ணால் நிறைய செலவாகும். இந்த மாதிரி டைல்ஸு, இந்த மாதிரி மைக்கா ஒர்க்கு, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபெரிஸ் ஒர்க் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பாங்க. வுட்டு ஒர்க்குன்னு தான் நிறையா செஞ்சுருப்பாங்க. அந்த காலத்து வீட்டில் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அம்மா செய்வாங்க. பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி கிளாஸ் வந்து அதாவது வெளிச்சம் வர மாதிரி வச்சுருப்பாங்க. இந்தமாரி ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு ஒன்று போட்டிருப்பாங்க துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. வெளியில் அந்த பக்கம் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. இந்த பக்கம் நாங்கள் திறக்கும்போது இங்கேயே தாப்பால் வந்துடும். முன்னாடி பக்கமே தாப்பால் வந்துடுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அம்மா செய்வாங்க. இது ஒரு பெரிய கண்ணாடிங்க. இப்போ நம்ம டைனிங் ஏரியா பார்த்தாச்சு. மேலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் அதை. இப்போ அதுலேருந்து வந்துட்டோம். டைனிங் ஏரியா தாண்டி அடுத்தது பார்த்திங்கன்னா அது கொல்லைப்புறம். அது நீட்டாக போகுது பாருங்கள். அது கொல்லைக்கு போகிறது. இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். அது கொல்லைப்புறம். அது இதுக்கு நேராக வந்து ஒரு பெரிய செல்ஃப் இருந்தது. இந்த கிளாஸ் டோர்லாம் வச்சுருப்பாங்க திங்ஸ் எல்லாம் அம்மா என்னென்ன, அதாவது க்ரோசரி ஐட்டம்ஸ் அந்தமாரி. இது பெரிய செல்ஃபுங்க. இது ஃபுல்லாகவே இருந்தது. அப்பா அப்போ வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னு கழட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக எவர் சில்வர் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அம்மாவோடது. பெரிய கிச்சன் அது எல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். அம்மா இருக்கும்போது இன்னும் சூப்பராக வச்சுருந்தாங்க. இது அப்பாவால் அவ்வளோ மெயின்டைன்லாம் பண்ண முடியல. இருக்கிறத வச்சு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம கொல்லை பார்க்கலாம். கொல்லை பார்க்குறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்க. ஒரு பாத்ரூமும் இந்த மாதிரி 2 செல்ஃப் வச்சுருக்காங்க. இதில் நான்வெஜ் செய்கிற அந்த வெசல்ஸு, மண்பானை, இரும்பு அதெல்லாம் இங்கே வச்சுருவாங்க. எவர் சிலர் மட்டும் உள்ளார வச்சுருப்பாங்க. லைட்டு போடுவான்னு கேட்குறாங்க. போட சொல்லியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். நெட் டோர்லாம் இல்லை போடுறதுனால அங்கே அந்தமாரி திறந்து தான் வச்சுருப்பாங்க. கிரில் கேட்டை இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நிறைய விண்டோலாம் வச்சுருப்பாங்க வீட்டில். அதுமாரி ஓடிஎஸ் வச்சுருப்பாங்க. காத்தோட்டமாக இருக்கட்டும் சொல்லி வெளிச்சமாக. இருந்தாலும் அப்பயும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. இது நீல வாக்கில் இருக்கிறதுனால இந்த லோட்டஸுங்கிற இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க கிரில் அந்தமாரி. ஏன்னா சாயந்தரம்லாம் நாங்கள் ஆனால் கொஞ்சம் கேட்லாம் திறந்து காத்தோட்டமாக இருக்கும் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சைடு கேட்டு வேலை செய்கிறவங்களாம் இந்த பக்கம் வந்துடுவாங்க. இந்த சைடாக யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. மாப்பிங்கு வீட்டை பெருக்கி துடைக்கிறவங்க மட்டும்தான் இந்த பக்கம் வருவாங்க. அதையும் வந்து இந்த ஸ்டாஃபுக்கு அசிஸ்டண்ட் ஒன்று வச்சுருப்பார். அவர் மட்டும் தான் மாப்பிங் போடுவாப்பில். அதுக்கப்புறம் இது டப்பு உள்ள பாத்ரூமுங்க. இங்கே டப்பு இருக்குது. வேறு எங்கேயும் பாத்ரூமே டப்பு வச்சுருந்தாங்க. இல்லை டப்பு இருக்குது. அப்புறம் அம்மி இருக்குது. அடிப்பைப்பு அதெல்லாம் இருக்குது இங்கே. இது வாஷ் ஏரியாங்க. ஜாமான்லாம் இங்கே தான் கழுவுறது. இங்கே நிறையா அதுக்கு முன்னாடி செடியெல்லாம் வச்சுருந்தாங்க அம்மா. இப்போ அப்பாவால் மெயின்டைன் பண்ணனால விட்டுட்டாங்க. இது கொல்லைப்புறம். அதுக்கப்புறமும் கொல்லை இருக்குதுங்க. பின்தெரு வரைக்கும் அது போகுது. இந்த இருக்கும் ஜாமான்லாம் கழுவுறதுக்கு இங்கே டப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஜெனரேட்டர் ரூமுங்க. அது இதையும் திறந்துட்டு பின்னாடி பின்தெரு வழியாகவும் போகலாம் நம்ம. ஏன்னா நீளமாக போகிறதுனால அங்கங்கே கேட்டு போட்டு கதவு போட்டு பூட்டியிருப்பாங்க. யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நிறைய கேட்டு. பெரிய வீடுன்னு சொல்கிறேன்னா தப்பாக எடுத்துக்க வேணாம். ஒரு சைடில் இருந்தால் இன்னொரு சைடில் இருக்கிறவங்க தெரியாதானே அப்பப்போ பூட்டி வச்சுப்பாங்க. அடுத்தது இது வந்து ஜெனரேட்டர் ரூமுங்க. அது சின்னதாக யூபிஎஸ் அதெல்லாம் வைக்க முடியாது போல் சின்னதாக இருந்தால். அதுக்கப்புறம் பெரிய இந்த வீட்டு அளவுக்கு பற்ற மாட்டேங்குது சொல்லிட்டு டீசல் போடுற மாதிரி ஜெனரேட்டர் வச்சாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வீடு பெரிய 2 ஃப்ளோர் இருக்கிறதுனால டீசலுக்கு வேண்டிய அதுக்கு வேண்டிய ஜெனரேட்டருக்கு வேண்டியது எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணுவாங்க இந்த ஜெனரேட்டர் ரூமில் இருக்கிற அந்த ஜெனரேட்டரை. இது கொஞ்சம் காத்தோட்டமாக தான் இருக்கும். இங்கேயும் எல்லா இடத்துலையும் அம்மா ஜன்னல் வச்சுருப்பாங்க.
கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோத்தையும் வச்சு அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா ஒரு ஒரு வேலை செய்யும்போது பக்கத்தில் ஸ்டாஃப்க்கு பக்கத்தில் நாங்கள் நின்றே ஆகணும். ஒரு பசங்களும் நின்று தான் வேலை வாங்கிப்போம். அப்போ வெளில வர மாதிரி இருக்குது பாருங்கள். மேலே எங்கள் அப்பாவோட ரூம் அது, அதுக்கு மேலே மொட்டை மாடி. இப்போ வந்து நம்ம வாட்டர் டேங்க் இதேமாதிரி அண்டர் வாட்டர் டேங்க்லாம் கட்டுறோம். அப்போயே எங்கள் அம்மா அதெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா தண்ணி வராமல் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மோட்ரு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேங்க்கு, பெரிய டேங்க்கு, அதாவது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. அப்புறம் அம்மியெல்லாம் இங்கேயே வெளியிலே இருக்கும் பார்த்திங்கன்னா, சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு. எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. இந்த மாதிரி அம்மியெல்லாம் இருக்கும் அங்கே. அப்போல்லாம் அடிப்பைப்பில் தான் தண்ணி பிடிக்கணும். இவர் தான் இந்த வீட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வேறு, நான் அவரை வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு அவர் ஹாய் சொல்லுவார் பாருங்கள். அதுலேயும் இந்தமாரி நெட்டு போட்டிருப்பாங்க, ஸ்டீல் நெட்டு ஒன்று போட்டிருப்பாங்க, ஏர் சர்க்குலேஷன், அதை பூச்செல்லாம் உள்ளார வராத அளவுக்கு பார்த்திங்கன்னா. இப்போ முதல்ல உங்களுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தாச்சு. எல்லா டோருக்கு முன்னாடியும் கிரில் கேட் போட்டிருப்பாங்க. அம்மா இது ரொம்ப பெரிய வீடுங்கிறதுனால அது மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்துல இருந்தால் இன்னொரு இடத்துல எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ நான் வந்து எங்களோட ரூம், அதாவது அக்காவோடு என்னோடய ரூமுக்கு வந்தாச்சு. எடுத்தோடனே எங்கள் ரூம் தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த மாதிரி இருக்கும். மேலே ஏசி இருக்குது. அடுத்தது இது டிவி, அந்த ரேக் அது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா செல்ஃபோன் அதுக்கு இருக்குது, ஷோகேஸ் வச்சுக்கிற மாதிரி. இந்த ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உடனே வாங்கி போட்டாச்சு இந்த ஃபேனை. இந்த சுவிட்ச் போர்டெலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அப்பா சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்போயே. ஏன்னா இங்கே இந்தியாவில் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி இருக்கும். ஷோகேஸில் புக்ஸு, எங்களோட டாய்ஸு, முக்கியமான திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய அக்காவை கூப்பிட்றேன் நான். அவங்க வந்திருக்காங்க. இதான் என்னோடய அக்கா. இவங்க ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு. நல்லா படிப்பாங்க, சூப்பராக படிப்பாங்க, சூப்பராக பாடுவாங்க. என்னோடய டீச்சர் அவங்கன்னு சொல்கிறதுல பெருமையாக இருக்குது எனக்கு. எங்கள் அம்மாவோட அக்கா தான் நிறைய என்னை வளர்த்துருக்காங்க, படிக்க வச்சுருக்கிறது எல்லாம். ஏன்னா அம்மா பிஸ்னஸ்ன்னு இருக்கிறதுனால வீட்டையும் பார்த்துப்பாங்க. இருந்தாலும் அடுத்தது எல்லார் வீட்லேயும் அக்கா ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அக்கா தான் வந்து அடுத்தது சின்ன குழந்தைங்க, அதாவது தங்கச்சியெல்லாம் பார்த்துப்பாங்க இல்லையா. அது மாதிரி எங்கள் அக்காவும் என்னை ரொம்ப சூப்பராக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி எங்கள் அப்பா ரூமுக்கும் எங்கள் ரூமுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருக்குது. இங்கே முதல்ல நாங்கள் டிவியெல்லாம் வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா, சோஃபாலாம் போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி. எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கும், இந்த 2 பேர் ரூமுக்கு நடுவில். இந்த பார்த்திங்கன்னா பெரிய அந்த காலத்து பழைய காலத்து அந்த ரேடியோ பெட்டி, அந்த ரிவாக்ஸ் பெட்டிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது எங்கள் அப்பாவுக்கும் எங்களுக்கும் சேர்த்த ஒரு பெரிய பாத்ரூம் இது மாதிரி இருக்கும். எல்லாமே ப்ளூ கலரில் வச்சுருப்பாங்க. சோப்பெல்லாம் அந்தமாரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் ஏதாவது அழுக்காக்கிட்டோம், ஏதாவது ஆக்கினா எங்கள் அம்மா வந்து திட்டலாம் மாட்டாங்க, ஒரு மறைப்பாங்க. அந்த முறப்புலேயே நாங்கள் ஒழுங்காக ரெடி பண்ணி வச்சுடுவோம். நாங்கள் இப்போ இருக்கிற பசங்கள்கிட்ட நாங்கள்லாம் செஞ்சோன்னா அவ்வளோதான். இங்கே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் வச்சுருப்பாங்க. இது நான் தான் நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருப்பாங்க. ரெஸ்ட் ரூம்னு சொல்லிட்டு கூட இதுவாக வச்சுருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருஷம், அதான் 1971 கட்டினது எல்லாம் இந்த வீட்டெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா ரூம்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் அப்பா அம்மா இந்த வழியாக வருவாங்க, நாங்கள் அந்த வழியாக வருவோம். வரும்போது ஒருத்தங்க அவங்க இதுக்கு நாங்கள் லாக் பண்ணிப்போம். இங்கே இப்போ துணி எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா பட்டு புடவை, நிறைய காஸ்ட்லியான புடவைலாம் கொண்டு போய் மாடிலாம் காய வைக்க மாட்டாங்க, வாஷிங் மிஷினில் துவச்சிட்டு இங்கேயே காய வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அப்பா அம்மாவோட வார்ட்ரோப் அது. அப்புறம் எங்கள் ட்ரெஸ்ஸும் நாங்கள் இங்கே வச்சுருப்போம் நாங்கள். ஏன்னா அந்த ரூமில் இடம் பத்தாது எங்களுக்கு, அந்த ரூமில் இடம் பத்தாதுன்னு நாங்களும் இங்கே தான் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா போட்டுட்டு போகிற சட்டை, இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸு மேலேயும் அப்பாவோட ட்ரெஸ் கீழேயும் இருக்கும். இப்போ ஃபுல்லாக அப்பா தான் அது ஃபுல்லாக ஆக்குவை பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக எங்கள் அப்பா ட்ரெஸ்ஸு அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க எங்கள் அப்பா. எல்லாமே இந்த வயசுலேயும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க. அவங்க அப்பாவோட எல்லா ஜாமும் நீட்டாக வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா.
இது 2 கபோர்டு, அதாவது அலமாரி வச்சுருக்காங்க. இங்கே சைக்கிள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ராயரில் எல்லாம் திங்ஸ் இருக்கும், அதாவது இந்த வீடியோ கேசட் அப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆல்பம் இந்த மாதிரி உள்ள திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து ஹிமாலயாஸ் எல்லாம் போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜேர்னி அதோட ஆல்பம்லாம் நிறைய இதில் வச்சுருப்பாங்க. பழைய காலத்து அவங்க ஃபாரின் போன டூர் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இதில் வச்சுருப்பாங்க. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். நான் ஃபாரின் போனது எங்கள் அப்பா அம்மாவோட அந்த வீடியோஸும் நான் இருக்கும் இதில். அதுக்கப்புறம் இந்தமாதிரி கேசட்லாம் வச்சுருப்பாங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுற்றிட்டு இருக்குமே வீல் மாரி, அதுக்கு உள்ளதெல்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ். அப்பாவுக்கு பாட்டுனா ரொம்ப ரொம்ப இஷ்டம். பாட்டு படிப்பு அப்படின்னு ரொம்ப இதுவாக இருப்பாங்க அவங்க. இது அவ்வளோவா ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. இதை வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் அப்பா வீட்டில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முருகா ஃபோட்டோ. பார்த்தீங்கன்னா 1971 72ல் வாங்கின அந்த எஃப்எம் பெட்டி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம் ரேடியோ இந்தமாரி வச்சுருந்தோம் அப்படிங்கன்னா அதுக்கெலாம் லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கணுமா. அந்த கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எங்கள் தாத்தாக்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். பார்த்தீங்கன்னா இந்தமாரி அங்கங்கே வச்சுருப்பாங்க. எஃப்எம் திருவுறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு லைட் எரியும் அழகாக ஆரஞ்சு கலரில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பெட்டிலாம். பாருங்கள், தூக்கி போடாமல் என்ன மெமரபிளாக அப்பா வச்சுருக்காங்க. எங்கள் பசங்களுக்கெல்லாம் நான் காட்டுவோம். ரிவாக்ஸ் பெட்டி அதுமாரி தான். அப்புறம் இந்த இதில் பார்த்திங்கன்னா நெட் பண்ண இந்த ஸ்டூலில் தான் எங்கள் அம்மா வந்து உட்காந்துருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்களுக்கு துணியெல்லாம் மடிக்கும் போது அதில் உட்காந்துட்டு எங்கள்கிட்ட கதை பேசிகிட்டே ஜாலியாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்னோட அப்பாவோட ரூம். இது அப்பா அம்மா. இப்போ இந்த எஃப்எம் ரேடியோ அந்த ரிவாக்ஸ் பெட்டிலாம் தூக்கி போடாமல் அப்பா வச்சுருக்கிறதுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் பசங்களுக்கும் காட்டுறோம். இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது அப்படின்னு 1971 வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கு இந்தமாரி கொத்து லைட்டு, அதில் பாருங்க கிளி அழகாக தூங்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அவங்க. இந்த டிவியும் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வாங்கினதான். இப்போ நாங்களாம் ஸ்மார்ட் டிவி இந்த டிவிலாம் வச்சுருக்கோம். எங்கள் பசங்கள்கிட்ட காட்டோம், பாரு 1976 வாங்கின டிவிலாம் பாருங்கள், அப்புறம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள டிவிங்க அதெல்லாம். அதனால் இன்னும் பத்திரமா வச்சுருக்கனால அதெல்லாம் எங்கள் பசங்களுக்கு காட்ட முடியுது. இது வந்து அம்மா அப்பாவோட ரூம். இப்படி தான் வச்சுருப்பாங்க. இங்கேயும் பெயிண்ட்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. டோர் ஓப்பன் பண்ணுறது அங்கே இருக்கும். அந்த இதை பார்த்திங்கன்னா விண்டோலாம் அங்கே வச்சுருப்பாங்க, அதில் திறக்கிற மாதிரி. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் ஜாமானாக நிறைய வச்சுருப்பாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பார்த்திங்கன்னா அதே ஸ்டூல் ஒன்று உங்களுக்கு வெளில காட்டினா அதில் 2 ஸ்டூலில் ஒன்று உள்ளே இருக்குது பாருங்கள். அந்த டேபிள் மேட்டு பிங்க் கலர் கீழே இந்தமாரி ரேக் அடித்து எல்லாரோட டிவிடி கேசட் எல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. டிவி எல்லாமே எல்லா எலக்ட்ரானிக் ஜாமானும் அப்பா வந்து சிங்கப்பூரில் தான் வாங்குவாங்க. இந்தியாவில் வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்பா சிங்கப்பூர் சிட்டிசன்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி கண்டிப்பாக சிங்கப்பூர் போயிட்டு தான் வராங்க அப்பா. இப்போவும் இந்தமாரி ரேக்கெலாம் அடித்து வச்சுருப்பாங்க. நிறைய ஃபாரின் டூர் போவாங்க எங்கள் அப்பா. அதனால் நிறைய பிஸ்னஸ் மேனுங்கிறத நிறைய இந்த சின்ன பொட்டி கடையிலேருந்து பெரிய மால் வரைக்கும் அவங்க போகிறதுனால தான் எனக்கும் அந்த பழக்கம் வந்திருக்குது. கலெக்ஷன்ஸும் பார்த்தா அம்மாவும் அப்பாவும் அப்படி தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ஒயர் அதுன்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இப்படி வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இதில் 1 2 3ன்னு வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா ஹிந்தி பாட்டுனா அந்த இதில், தமிழ் பாட்டு, கீர்த்தனை, தெலுங்கு கீர்த்தனைலாம் கேட்பாங்க அவங்க. அந்த மாதிரி முகமது ரஃபியோட சாங்ஸ்லாம் ரொம்ப கேட்பாங்க. ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு. கீழேயும் பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி டிவி அதை சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாம் கேட்குறேன். பார்த்திங்கன்னா கேமரா பாருங்கள், எத்தனை வகையான கேமரா வச்சுருப்பாங்க. வீடியோ கேமரானா 2 3 வீடியோ கேமரா இருக்கும். கேனான், நெக்கான் அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. அதை மாதிரி எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப எலக்ட்ரானிக் ஜாமானா ரொம்ப பிடிக்கும். அது பாட்டு, இசை, படம் எல்லாமே அவ்வளோ பிடிக்கும். ஸோ எனக்கு பாட்டு ஏன் பாட தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கெல்லாம் அப்பாவும் அம்மாவும் தான் காரணம். இதுமாரி டெய்லியும் நாங்கள் ஒரு 1/2 1 ஹவர் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம். படமெல்லாம் நாங்கள் இங்கே தான் அப்பா அம்மாவோட உட்காந்து நாங்கள் பார்ப்போம். அப்புறம் பழைய அந்த மாதிரி கேசட்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அவங்க டிவிடியில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் டிசென்டன் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா கரண்ட்டெல்லாம் போனால் ஜெனரேட்டர் ஓடுறதுனால எந்த ப்ரோக்ராம் தான் நேராக பார்க்கணுங்கிறதுனால அப்பா அதேமாரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கிடையாதுங்க, நான் அப்போலேருந்து சொல்கிறேன். நான் வாங்கி வச்சுருப்பாங்க அப்போலேருந்து 93லேருந்து. அதனால தான் இந்த கேபிள் கனெக்ஷன் இந்த கனெக்ஷன்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. பெரிய வீடுங்கிறதால ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். கனெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது. அந்தமாதிரி சின்ன யூபிஎஸ் சின்ன ஜென்ரேட்டர்லாம் பார்த்தோன்னா தனியாகவே ஜென்ரேட்டர் ரூம். இது பார்த்திங்கன்னா மேலே சீலிங்லேருந்து எல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடிக்கடி பெயிண்ட் பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அம்மா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வழியாகவும் வரலாம் பாருங்கள். நான் அந்த வழியாக வருவோன்னா எங்கள் அப்பாவும் அம்மா இந்த வழியாக வந்துடுவாங்க அந்த இதுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு. இது எங்கள் அப்பாவோட க்ளோசட் ரூமுங்க. அப்பயே க்ளோசட்லாம் வச்சுருக்கேன். இதில் எங்கள் அப்பாவோட ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. இதில் அப்பயே பாருங்கள் எவ்வளோ அழகாக மாடலாக மாஸ்டர் பெட்ரூம், பாத்ரூம், அதேமாரி க்ளோசட் ரூம், அதாவது கபோர்டு, அதாவது வார்ட்ரோப் வைக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு ரூம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். மேலேருந்து உங்களுக்கு மொட்டை மாடி காட்டினேன் பாருங்கள். அது
அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா இந்த ஒரு பேக்கெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ என்னோடய அக்கா நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ அங்கேருந்து இந்த சைடுக்கு வந்துட்டோம். இதுவும் ஒரு பெரிய ஹால் இந்த மாரியில் வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி நிறைய அங்கங்கே ஹால் இருக்கும். நீட்டாக போயிட்டே இருக்கும். ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெரு வரைக்கும் போகும் இந்த வீடு. எல்லாத்தையும் திறந்து வச்சுலாங்க ஏர் சர்க்குலேஷன் வர மாரி. மேலே அழகாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அது பால்கனிக்கு போகிற இடம் இந்த இடம். எங்கள் அண்ணா ரூம்லாம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்தமாரி பழைய காலத்து ஸ்டூல் இந்தமாரி இருக்குது. அது அம்மா இருக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பாவால் ரொம்ப பெரிய வீடுனால ரொம்ப எல்லாத்தையுமே பண்ண முடியாது. அங்கங்கே பூட்டிச்சு. அப்போல்லாம் இந்த காலண்டர் மட்டும் தான் எங்கள் அம்மா பார்த்து பார்த்து வாங்குவோம். ஆனால் சின்ன வயசுலேருந்து இந்த காலண்டர் பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருக்கும். லெட்டர் அந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் இதில் தான் ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நான் நல்லா இந்த போய் இந்த ஊஞ்சலை சாஞ்சிப்பேன். அந்த பக்கம் எங்கள் அக்கா உட்காந்துருப்பாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வெளியில் இந்தமாரி வந்து உட்காந்துருப்போங்க. நிறைய அந்த கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறது விசேஷங்கள் நிறைய ஜன நடனங்கள்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு தான் நாங்கள் போகிறோம். ஒன்றே தான் ஸ்பெஷலாக இருக்குங்க. சூரிய காட்டுறாங்க. இப்போ காட்டுங்கப்பா. நான் வளரவே இல்லை பாரு பாரு இருக்கிறீங்க. இருங்க டாட்டா சொல்லுங்க. உங்கெல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க. அக்கா சொல்லு. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. தேர்லாம் பார்க்கும்போது என்னோடய தாத்தா பாட்டி தான் எனக்கு நான் வந்துச்சு. இந்த மாதிரி தேரெல்லாம் வாங்கி வீட்டில் கலர் கலராக பேப்பர்லாம் ஒட்டி டெக்கரேட் பண்ணி நடுவில் சாமி படம்லாம் ஒட்டி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாங்கள் பூஜை பண்ணுறதுக்கு வந்து காவேரி ஆற்றுக்கு போவோம். அப்போ இந்தமாரி தேரெல்லாம் அழகாக இழுத்துக்கிட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடிப்பெருக்குக்கு பெருக்கு வந்தாச்சு இல்லைங்களா. டேம் ஃபுல்லாக நிரம்பிடுச்சின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ட்ரையாக இருக்கும். இந்தமாரி கும்பகோணத்துக்கு நீங்கள் போகும்போது பார்த்துருந்தீங்கன்னா இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். அணைக்கரை இது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு நான் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது இவ்வளோ தண்ணி 2 பக்கமும் நிறைய இருந்தது. எக்கச்சக்கமான தண்ணிகள். இப்போ பாருங்கள் ஒரு சைடு தான் நிறைய தண்ணி இருக்குது. இன்னொரு பக்கம் கொஞ்சம் வறண்டு தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சண்முக பிரியா சமையலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பேட் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. ஏன்னா இது எங்கள் அம்மாவோட வீடுங்கனால மெமரபுளாக இது நான் வச்சுருக்கேன். அது போன வாட்டி நான் உங்களுக்கு ப்ளவுஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோ அதை போடுற மாரி இருக்குது. ஏன்னா ஆடிப்பெருக்குக்காக இன்றைக்கி இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.